கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வந்தாலும் எவரையும் கேவலப்படுத்த மாட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே கேவலமாக பேச மாட்டார்கள், யாரையுமே துன்புறுத்த மாட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அற்புதமான குணம் கொண்டவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போனாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூதாட்டி ஒரு பெரிய சுமையை தூக்கிக்கிட்டு தூக்க முடியாம நின்றுருந்தாங்க. உடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாட்டியை பார்த்து என்னமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மூட்டையை தூக்கிட்டு என் வீட்டுல கொண்டு போய் விடணும், நான் ஊரை விட்டு போறேன்னாங்க, மக்காவுக்கு நான் போறேன்னாங்க. அப்படியா, சரின்னு சொல்லி அந்த மூட்டையை தலையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூதாட்டியோடு பேசிக்கிட்டே போறாங்க. ரொம்ப தூரம் போறாங்க, ஊரை விட்டே போறாங்க. ஊரை விட்டே போகும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், ஏமா இந்த ஊரை விட்டு போறீங்கன்னு கேட்டாங்களாம். இங்க முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம், அவர் அல்லாஹ்தான் கடவுள், நாங்க வணங்கக்கூடிய சாமிகள் எல்லாம் கடவுளை என்பதாக சொல்லிக் கொண்டாருக்கிறாரு, அதனால அவரை விட்டு எனக்கு பிடிக்கல, நான் இந்த ஊரை விட்டு போறேன்ட்டாங்களாம். அப்படியாமான்னு கேட்டுக்கிட்டே தலையில இருக்கிற சுமையை தூக்கி கொண்டு பெருமானார் அந்த மூதாட்டி கூடயே வந்தாங்க. எல்லாம் பேசி கீசி முடிச்சு வீடு வந்த உடனே சொன்னாங்க, அந்த அம்மா, அப்பா இந்த மூட்டை இங்கே இறக்கிடு, உன்னை பார்த்தா நல்ல பையனா இருக்கு, நீ யாருப்பான்னு கேட்டாங்க. இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டே வந்தீங்கல்ல, அந்த முகம்மது தான் நான் என்று சொன்னார்களாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணிவின் உருவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூதாட்டி எவ்வளவு திட்டினார்கள், அனைத்தையுமே காது கொடுத்து கேட்டு அமைதியாக கோபம் கொள்ளாமல் பணிவாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டார்கள். அந்த பெண்மணியும் இஸ்லாத்தை தழுவினார் என்பதாக வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை தழுவியதற்கு பெருமானாரின் குணங்கள் தான் மிக காரணமாக இருந்து கொண்டிருந்தது.